புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலையம். காலை 10:30 மணி இருக்கும். ஸ்டேஷனுக்கு வந்த நபர் பொறையார்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெண்ணின் சடலம் கிடப்பதாக பகீர் கிளப்பியிருக்கிறார். உடனே போலீசார் அந்த நபரை அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த வீட்டை சுற்று போட்ட போலீசார் வீட்டின் உள்ளே இருந்து ஒரு சடலத்தை வெளியே கொண்டு வந்தனர். ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களிடம் தகவல்களை சேகரித்தனர். கொல்லப்பட்டவர் இந்துமதி. 37 வயதான இவருக்கு 47 வயதான விக்னேஸ்வரன் என்ற கணவனும் ஒரு மகன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். கணவர் விக்னேஸ்வரன் ஆசாரியாக வேலை செய்து வந்திருக்கிறார். இந்துமதி வேலைக்கு போகாமல் கணவன் பிள்ளைகளே உலகம் என வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்துமதியை கொன்றது வேறு யாரும் இல்லை, காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்த அவரது கணவர் விக்னேஸ்வரன். இருவருக்கும் 15 வருடங்களுக்கு முன் திருமணம் முடிந்திருக்கிறது. சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் சந்தேகம் என்னும் சாத்தான் விக்னேஸ்வரனை ஆட்கொள்ளும் வரைதான். காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவதால் வீட்டில் தனியாக இருக்கும் இந்துமதிக்கு வேறு ஆண்களுடன் உறவு இருக்குமோ என்ற சந்தேகம் விக்னேஸ்வரனை ஆட்டி படைத்திருக்கிறது. இதனால் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்திருக்கிறார். நாளுக்கு நாள் அந்த சந்தேக விஷம் விருட்சமாக விக்னேஸ்வரன் மனதில் வளர்ந்திருக்கிறது. சம்பவத்தன்று குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார் விக்னேஸ்வரன். இந்துமதி காய் வெட்டி கொண்டிருந்தார். மீண்டும் சந்தேக சாத்தான் விக்னேஸ்வரனுக்குள் எட்டி பார்க்க மனைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இருவரும் விட்டு கொடுக்காமல் பேசி சண்டையிட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற விக்னேஸ்வரன் இந்துமதி வைத்திருந்த கத்தியை பிடுங்கி அவரை சரமாரியாக குத்தியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார் இந்துமதி. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விக்னேஸ்வரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சந்தேக புத்தி ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது.